வெல்கம் டு அன்னபூர்ணி சேனல். இப்போ நான் கத்திரிக்காய் பிரியாணி செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். சூடாகிட்ட பிறகு நான் கத்திரிக்காவை காம்பு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காவை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு எண்ணெய் சூடானவுடனே கத்திரிக்காவை அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். பொரிச்சு அங்கே வச்சுக்கலாம். இப்போ அது நல்லா பொன்னிறமாக செவந்துருச்சு. அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம குக்கர் வைக்கலாம். அதில் எண்ணெய் ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுவேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை லவங்கம் பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதக்கினா தான் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இப்போ நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா வதங்கும். அப்புறம் தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டால் தான் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். தயிர் போட்டு இப்போ நல்லா பெரட்டி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், பிரியாணி பவுடர், தனியா பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 கிளாஸ் அரிசிக்காக இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவை டபுளாக போட்டுக்கோங்க. இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டிருக்கிறதுனால நம்ம இன்னொரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அதை கத்திரிக்காய் நம்ம வதக்கி வச்சுருக்கிறத போட்டு வச்சுக்கணும் இல்லைங்களா, அரிசி போட்டு இந்த கத்திரிக்காய் எடுத்தால் அதில் போட்டுடலாம். அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் முட்டை வேணால் தனியாக வேக வச்சு போடலாம். கொத்தமல்லி புதினா அதில் அப்படியே தூவி விட்டுக்கலாம். இப்போ முட்டையை எடுத்து அதில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் அது நல்லா இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ விசில் போட்டுடலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பராக நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே சூப்பராக வந்துருச்சு. கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதில் முட்டை போட்டு இல்லைங்களா, அதை எடுத்து தோலை உரித்து நம்ம அதை வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பிடும் போது பரிமாறி தயிர் பச்சடி வச்சுக்கலாம். 2 வெள்ளரிக்காய் வச்சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய்.